இன்னைக்கு தமிழ் இனத்தினுடைய ஒரு பெரும் மரியாதைக்குரிய ஒட்டுமொத்த தமிழினமும் கொண்டாடக்கூடிய ஒரு பெருவிழா இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, பர்மா இப்படி உலகத்தினுடைய முக்கால்வாசி நாடுகளை கட்டியாண்ட ஒரு தமிழ் பேரரசாக, சோழ பேரரசாக இந்த உலகத்தில் நீண்ட நெடிய காலம் கட்டியாண்ட எங்களுடைய ராஜேந்திர சோழனுடைய 1040வது பிறந்த தினம் இன்னைக்கு. இந்த மகிழ்ச்சியான தினத்தில் இன்னைக்கு நாங்கள் இந்த இடத்துல பிரம்மதேசத்தில் அவர் மறைந்த இடத்துல, அவர் விதைக்கப்பட்ட இடத்துல இன்னைக்கு கொண்டாடுகிற அதே மனநிலையில ஒட்டுமொத்த தமிழினமும், உலக தமிழினம், இலங்கை உட்பட, ஈழம் உட்பட, இன்னைக்கு தமிழ்நாடு உட்பட தமிழினம் தன்னுடைய உரிமை இழந்து, தன்னுடைய வாழ்வியலை இழந்து, தங்களுடைய அதிகாரத்தை இழந்து, ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு உலகத்தையே ஆண்ட ஒரு இனம் இன்னைக்கு சிதைஞ்சு சின்னாபின்னமாயி உரிமை இழந்து நிற்குது. இந்த நாளில் உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா, 1040 ஆண்டுகளுக்கு முன்ப உலகத்தினுடைய முக்கால்வாசி நாடுகளை ஆண்ட தமிழன், தமிழினம் இன்னைக்கு தமிழினத்தையும் தமிழன் ஆண்டுகிட்டு இருந்த இடத்துலையும் இன்னைக்கு ஆள முடியல, அழிச்சு சிதைச்சிருச்சு. தமிழ்நாட்டையும் 50-60 ஆண்டுகளாக ஒரு தமிழன் ஆள முடியலங்கிறது தான் இந்த ஒரு மகிழ்ச்சியான நிலையிலையும் ஒரு பெரும் சோகமான ஒரு செய்தியாக நான் உலக தமிழினத்துக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதனால இனி வருங்காலத்திலேயாவது தமிழ்நாட்டை, தமிழீழத்தை தமிழன் ஆளணும்னு பிரிஞ்சு கிடக்காம, சிதைஞ்சு கிடக்காம, ஒட்டுமொத்த தமிழினமும் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா நின்று ஒரு வெற்றி கொடியை நாட்டணும், தமிழன் ஆளணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு பிரம்மதேசம்ங்கிறது இன்னைக்கு எங்களுடைய ராஜேந்திர சோழனுடைய பிறந்த தினமாக இருந்தாலும் அல்லது அவர் விதைக்கப்பட்ட தினமாக இருந்தாலும் இந்த இடத்துல பல்லாயிரக்கணக்கில் எங்களுடைய தமிழர்கள் கூடி நின்று இந்த போர்க்குடிகள் அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அவர் விதைக்கப்பட்ட அந்த இடத்துல இன்னைக்கு 1 ஏக்கருக்கு மேல இன்னைக்கு பிளாட்டு போட்டு வீடு கட்டும் மனையாக இன்னைக்கு மாற்றி அந்த இடத்துல கல்லு நட்டு அந்த இடத்த இன்னைக்கு அடையாளமற்று போக செய்கிற அந்த செயல்ங்கிறது தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அந்த இடத்துல அதாவது புதைக்கப்பட்ட அந்த கற்களை, அந்த மனைக்கற்களை பிடுங்கி எறியணும். ஒரு காலமும் அந்த இடத்துல ஒரு வீடு கூட உருவாகக்கூடாது. மாறாக அந்த இடத்துல ஒரு நினைவகம், ஒரு அருங்காட்சியகம், ஒரு ஆளுமையான ஒரு நினைவு கட்டிடம் எழுணும். அதை விட்டுட்டு அது ஒரு நெல் வயல் ஒவ்வொரு ஆண்டு நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த இடத்துல இன்னைக்கு கல்லு நடுறதுக்கு எவன் உரிமை கொடுத்தது? எந்த அதிகாரி கையூட்டு வாங்கிட்டு இந்த வேலையை செஞ்சது? அதனால உடனடியாக அந்த கற்களை பிடுங்கி எரிஞ்சு ராஜேந்திர சோழனுக்கான இடமாக அதை உடனடியாக அரசு கையகப்படுத்தணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.